ஸோ ஆஸ் எ எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நீங்கள் வந்துட்டு களத்தில் இறங்குறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு எம்எல்ஏ அந்த தொகுதின்றது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெருவில் இருந்து. அதனால தான் நம்ம சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து தெருவு எத்தனை இருக்குது ஒரு தொகுதியில் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு வந்து நம்ம போடுறோம். அந்த தொகுதியில் இருக்கிற தெருவை வந்து நம்ம இதில் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ உங்கள் தொகுதியில் இருக்கிற தெருவை வந்து இதில் ஆட் பண்ணிட்டீங்க. அடுத்து ஒரு எலெக்ஷனில் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னும்போது நீங்கள் என்டையராக வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றணும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் பே பண்ணிவிட்டு மகைன் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்களே வந்துட்டு உங்கள் தொகுதியில் இருக்கிற தெருவு வந்துட்டு வேறு தொகுதிக்கு மாற்றினாலும் உங்கள் சாஃப்ட்வேரில் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அகைன் புதுசாக எதாவது ஆட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம சாஃப்ட்வேர் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தெருவோட டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு நீங்கள் டைனமிக்காக க்ரியேட் பண்ணிக்க முடியும்.